இந்த காலத்துல வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து தான் நடந்துட்டு இருக்குது. விஜய் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காலத்துல இன்னும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு நாட்டாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து மாதிரி விஜய் வந்து சொன்னாரு எந்த யாரும் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, ஆனா டிவிக்கு கட்சிக்காரங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்களே. இதுல வர எம்எல்ஏ சப்போர்ட் எம்எல்ஏ வந்து பேசுறாரு, எங்க ஊர்ல வந்து எங்களுடைய ஆளுங்க தான் வந்து பஞ்சாயத்து தலைவரா இருக்கணும்னு செந்தில்குமார் சொல்றாரு. கோவில்ல சாமி கும்பிடக்கூடாது, மீன் பிடிக்க கூடாது, நாங்க அங்க தண்ணி எடுத்து குடிக்க கூடாதா, நாங்க எங்கேயுமே வரக்கூடாது, அவங்க நீங்க எங்க ஊரை விட்டு ஓடணுமா? நாங்க ஒரு பொண்ணை நான் தனியா வீடியோ எடுக்கிறேன் சார், நானு எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படி சார். நாங்க திருவொற்றியூர் குப்பத்துல இருந்து வரோம் சார். இந்த மாதிரி திருவொற்றியூர் குப்பத்துல புகழ் என்பவர் வந்து புகழ், எழிலரசன், இளவரசன், கௌதம் இவங்கெல்லாம் வந்து கட்ட பஞ்சாயத்து நடத்துறாங்க. அதை தட்டி கேட்ட எங்க வீட்டுக்காரு ராகேஷ், தனுஷ், செல்வகுமாரை வந்துட்டு பொய்யான புகார் கொடுத்து புகழுடைய மனைவி சுகன்யான்றவங்க பொய்யான என்னை ஊர் முன்னாடி என்னை தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பொய் புகார் கொடுத்து கேஸ் கொடுத்து போலீஸ்ல அடைச்சாங்க ஒரு நாள். அதை விசாரணை செஞ்சு எல்லாரும் பொதுமக்கள் சொன்னாங்க, இல்ல அவங்க அந்த மாதிரி பண்ணல, பசங்க எதுவும் பண்ணல. பொதுமக்களா கேள்வி கேட்டாங்க, இவங்க தான் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விடுவிச்சுட்டாங்க விசாரணை பண்ணி. அடுத்த நாள் மறுபடியும் வந்து டிவிக்கு எம்எல்ஏ வச்சு செந்தில்குமாரை வச்சு அவங்க பங்காளி ஆகுதான், அதனால அவங்கள வச்சு இவனுங்களை நாங்க முடிக்கணும், இவங்க குடும்பத்தை 3 குடும்பத்தையும் நாங்க வந்துட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க போறோம், வளவாறு தள்ளக்கூடாது, நாங்க எங்களுக்கு மீன் பிடிப்பாலதான் எங்களுக்கு அதுலதான் சம்பாத்தியம் இருக்குது, அதுலதான் எங்களால வாழ முடியும், அதுல இருந்து இவங்களை ஒதுக்கணும், நாங்க இவங்க மீன் எல்லாம் பிடிக்க கூடாது, இவங்க ஊரை விட்டு ஒதுக்கணும், நாங்க எங்க அம்மாவும் நானும் சாமி கும்பிட போறோம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு போறோம், நீங்க எப்படி சாமி கும்பிட வருவீங்க, நீங்க சாமி கும்பிட வந்தா நாங்க தலையை தூக்க மாட்டோம் எங்களை சொல்லி அடிச்சு எங்களை துன்புறுத்திட்டாங்க சார். நாங்க அதையும் போலீஸ்ல கேஸ் கொடுக்க வந்தோம். கேஸ் கொடுக்க வந்ததுக்கு போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க. நாங்க ஸ்டான்லி மருத்துவமனையில ஒரு நாள் அட்மிட் ஆயிட்டு கேஸ் கொடுக்க வந்துட்டு இங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டோம், எல்லாமே போட்டாங்க. சிஆர் நம்பர் வந்துட்டு 844ன்னு சொன்னாங்க. இப்ப போயிட்டு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா உங்களுடைய கம்ப்ளைண்ட் கொடுத்த காப்பி காணா போயிடுச்சு, எங்களுக்கு தெரியல, அலட்சியமா சொல்றாங்க. இப்ப நாங்க எங்க போறது? அவங்க வந்து ஆளுங்கட்சி பவர்ல வந்துட்டு எல்லாமே நடத்துறாங்க. டிவிக்கு எம்எல்ஏ எல்லாரையுமே வச்சு என்னமோ இது மினிஸ்டர் யாரையும் வச்சு பேசுறாங்க சார். ஏஆர் போட்டாங்க. அந்த காப்பி எல்லாம் கொடுக்குறேன், போலீஸ்கார எஸ்ஐ வந்துட்டு உங்க கம்ப்ளைண்ட் காப்பி காணா போயிடுச்சுமா, எடுத்துட்டு வந்தா நான் உடனே நாங்க தேடணுமா சார்? நாங்க தேடி கொடுக்கணுமா? உடனே நாங்க கம்ப்ளைண்ட் போட்டுடுறேன், உடனே நான் எஃப்ஐஆர் போட்டுடுறேன், எஃப்ஐஆர் போட்டு அவனுங்களை நான் உள்ள தள்ளுறேன்னு சொல்றாங்க. ஊர் பஞ்சாயத்தாருங்க 7 பேர் கையெழுத்து கொடல, ஊர்ல அட்மிட் பண்ணல 7 பேர். இல்ல புகழ், அப்புறம் எழிலரசன், இளவரசன் இவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க, இவங்க எல்லாம் டிவிகேல இருக்கிறதுனால அவங்க பங்காளி ஆகுது. டிவிகே எம்எல்ஏ வந்து எங்க அதாவது எல்லாருக்காக எம்எல்ஏ ஆனாரா இல்ல குடும்பத்துக்காக எம்எல்ஏ ஆனாரா தெரியல. அவங்க 5 பேருக்காக தான் அவர் எம்எல்ஏ ஆயிருக்கிறாரு, அவர் தான் பவர் பண்றாரா? இது வந்து போலீஸ் மூலியமாவே எங்களுக்கு தெரிய வருது. போலீஸே சொல்றாங்க, அம்மா அவங்க ஆளுங்கட்சி பவர்ல பண்றாங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க சொல்றாங்க டிவிக்கு எம்எல்ஏ தான் பவர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி இவங்க மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளுங்க. ஹாஸ்பிட்டல்ல 16ஆம் தேதி நைட்டு போனோம், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு. அன்னைக்கு அடிச்ச அன்னைக்கே போனோம். ஒரு நாள் அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆனது போது இங்க வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ண 12 மணிக்கு ஒரு பொம்பளையா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன். எனக்கு இப்பதான் சார் கல்யாணம் ஆச்சு. எங்க வீட்டுக்காரர் இப்ப போலீஸ்ல புடிச்சு எங்களை அனுப்பி மறுபடியும் அவங்கள பிடிக்கிறதுக்கு தேடுறாங்க. அவங்கள சாவடிச்சிடுவாங்களா? அவங்க 3 பேரு கிடைச்சா சாவடிச்சிடுவாங்களா? எந்த ஊர்ல சார் கட்ட பஞ்சாயத்து நடக்குது? இன்னும் வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க சார். விஜய் வந்து சொன்னாரு கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ண கூடாது எந்த ஊர்லயும் சொல்லிட்டு இப்ப அததான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நான் வீடியோ ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கிறேன். என்கிட்ட போன்ல வீடியோ ப்ரூஃப் இருக்குது. நான் வீடியோ எடுத்ததுக்கு என்ன அசிங்கமா கொச்சையா பேசி, என்ன ரொம்ப வல்கரா பேசி என்ன அசிங்கப்படுத்தினாங்க. அந்த இடத்துல போலீஸ் அந்த இடத்துல இருந்தாங்க. அம்மா வீடியோ எடுக்காதம்மா, நீ போம்மா, இது ஊர் விஷயம், வீடியோ எல்லாம் எடுக்க கூடாதுமான்னு சொல்லி எங்களை தள்ளி வச்சாங்க. நான் போயிட்டேன், சரி வேணாம் நம்மளுக்கு பிரச்சனைன்னு. அதுல புகழ் வந்து சொல்றாரு ஊர் பொதுமக்கள் கிட்ட, நம்ம நாளைக்கு வந்து அவனுங்களை ஏசி எல்லாரையும் வர வச்சு அவனுங்களை நம்ம முடிச்சிடணும், அவனுங்களை ரிமாண்ட் பண்ணிடணும், இதுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையா இருந்தாதான் நாங்க சாமி தூக்குவோம். ஒரு 5 பேர் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஊரை நடத்துறாங்க. எங்களுக்கு என்னன்னா நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னா இந்த ஊர்ல வந்து கட்ட பஞ்சாயத்து நடத்தக்கூடாது சார். கேமரா இல்ல ஒரு ஊர்ல. இந்த பொதுமக்கள் எது கேக்குறாங்களா? மாசம் 3 லட்சம் வருது, ஊருக்கு வாடகை காசு 3 லட்சம் வருது. பொதுமக்கள் கேள்வி கேக்குறாங்க, அந்த 3 லட்சத்தை என்ன பண்றீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. அது யாருக்கும் பிடிக்க மாட்டேது. அந்த 5 பேருக்கு ஆளுங்கட்சி பவரை வச்சு அதை நாங்க இப்படிதான் பண்ணுவோம், நாங்க இப்படிதான் இருப்போம், நாங்க எங்களுக்கு எம்எல்ஏ பவர் இருக்குது, உங்களை நாங்க உள்ளம் தட்டுவோம், லாடம் கட்டுவோம் அப்படின்னு அசிங்கமா பேசுறாங்க. புகழ் அப்புறம் வந்துட்டு எழிலரசன், இளவரசன், கௌதம், இதுல செட்டியாரங்களும் இருக்கிறாங்க. வினோத், ரெட்டு வினோத்,
மோகன் இவங்க எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க 3 குடும்பத்தை. அங்க சொல்லுங்க. அததான் போலீஸ் கிட்ட கேக்குறோம். எந்த காலத்துல இந்த காலத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க? சாமி கும்பிட கூடாது, நீங்க வரக்கூடாது, பொம்பளையோட துணியை இழுத்து அடிச்சு தள்ளுறானுங்க. நான் இந்த வீடியோ எடுத்த போலீஸ் பக்கத்துலயே இருக்குது. ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்க போலீஸ் சொல்றாங்க, உங்க உங்க ஊரை எதிர்த்து எங்களால பேச முடியாது, ஏன்னா உங்க ஊரு வந்து தலைவர்கள் இருக்கிறாங்க, எங்களால பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்க போச்சு? அப்ப சொல்றாங்க காலையில இருந்து